அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பல்வேறு சமூக அடிப்படையில் பல்வேறு சமூகத்தை பின்தங்கிய சமூகம் அமைப்பை ஒருங்கிணைக்கிற ஒரு பொருளாதார பகுதியாக தான் நம்ம இதை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் டாலர் ஈட்டு கொடுக்குது மும்பைக்கு தாராவி மட்டுமே. யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சர்வே முடியல. இப்போ பெரிய ஒரு கமர்ஷியல் யூனிட் இருக்குது, ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது, 3-4 வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிளாட் கொடுத்தா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? எத்தனை வீடு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்லை. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 1400 பேருக்கு ஒரு டாய்லெட் இருக்குது தாராவியில். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 1400 பேர் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ மக்கள். அதுவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 10 ரூபா நம்ம கொடுத்து தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இதில் இந்த திட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதானி 80%, அரசாங்கம் 20% மதிப்பீடு இருக்குது. இப்போ இதில் தாராவியில் 60% லேண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அவங்களுக்கு தான் இருக்குது 60% இடம். நீங்கள் இங்கே கட்டி கொடுக்குறதுனால கிட்டத்தட்ட 14 கோடி ஸ்கொயர் ஃபீட் அதானிக்கு இலவசமாக கிடைக்குது. ஜாக்பாட் 14 கோடி ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் தாராவில 10 லட்சத்துக்கு கீழே குடிச்சு போதே கிடையாது. 10க்கு 10. நீங்கள் வெறுமனே 150 லேருந்து 240 சதுரடி தான் ஒன் ரூம் கிச்சன் சொல்கிறாங்க. நீங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 320லேருந்து 350 அந்த மாதிரி தான் இருக்கும் 1 BHK. இதோட வாடகை பார்த்தீங்கன்னா இங்கே குறைஞ்சபட்சம் 20,000 1 BHK. எதனால இப்போ தாராவிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மும்பை, பக்கத்தில் BKC இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் தாராவில 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கும் போயிட்டு வர முடியும். ஏர்போர்ட் உங்களுக்கு பக்கம், எல்லாமே பக்கம். தாராவி சுற்றி 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதாவது நம்ம தாராவியோட சொந்தம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் கோலியர்கள்னு சொல்லுவாங்க. கோலியர்கள் அப்படிங்கன்னா நம்ம மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்புறம் அது பானை செய்யறவங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு மீனவர்கள் தான் இது கடுமையாக எதிர்க்கிறாங்க. மீனவர்கள் இது கடுமையாக எதிர்க்கிறாங்க. தமிழர்கள் மத்தியில் இதுக்கு பெருமையான பார்த்தோன்னா எதிர்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. 10,000 ஆயிட்டுன்னா நாளைக்கு இன்னைக்கு இங்க சின்ன சின்ன தொழில் செய்யற மக்கள் 10,000 கொடுத்து வாடகை மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாராவில இருக்கிற வீடை வித்துட்டு நை மும்பைக்கு, மீரா ரோடு, இந்த மாதிரி பல பகுதிக்கு போயிருக்கிறாங்க. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மும்பை விழுத்தெழு இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய தோழர் ஸ்ரீதர் தமிழன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ அண்மையில ஒரு விஷயத்த மீண்டும் பேசப்பட்ட பொருளாக மாறி இருக்கிறது. நீங்களும் தொடர்ச்சியாக அது குறித்து செயல்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மும்பை தாராவி பகுதியினுடைய நிலை என்னவாக போகிறது அப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? மும்பை தாராவி பகுதியை மேம்படுத்த போகிறோம், அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நாங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது தான் அரசினுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மும்பை தாராவி பகுதிக்கு கொண்டு வந்திருக்கூடிய திட்டத்தை, இந்த மேம்பாடு அடையக்கூடிய திட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன தோழர்? தோழர், பொதுவா என்னன்னா இப்போ தாராவியை எல்லாருமே ஒரு குடிசை பகுதியா பாக்குறாங்க. நம்ம அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா தாராவி ஒரு MSME யூனிட் உள்ள ஒரு சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் நிறுவனம் இருக்குது. இங்க என்ன சொன்னா ஸ்கில் லேபர் இருக்கிறாங்க, அன்ஸ்கில் லேபர் இருக்கிறாங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பல்வேறு சமூக அடிப்படையில பல்வேறு சமூகத்தை பின்தங்கிய சமூகம் அமைப்பை ஒருங்கிணைக்கிற ஒரு பொருளாதார பகுதியாக தான் நம்ம இதை பார்க்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் வந்து டாலர் வந்து ஈட்டு கொடுக்குது மும்பைக்கு, தாராவி மட்டுமே. அப்படிங்கும்போது தாராவி வந்து நம்ம ஒரு கேபிட்டல் சிட்டியா சொல்லும்போது வந்து இது வந்து ஒரு கேபிட்டல், ஒரு அன்டெவலப்மெண்ட் ஆகாத ஒரு பகுதியிலிருந்து இவ்வளவு இவ்வளவு ஒரு பகுதி, இவ்வளவு ஒரு பணத்தை வந்து நம்ம வந்து ஈட்டு கொடுக்கும்போது அந்த பகுதியை நம்ம அப்படிதான் பார்க்கணும். வெறுமனையா குடிசை பகுதின்னு பார்த்து அதை சொல்லும் போது என்னன்னா, ஒரு குடிசை பகுதி இருக்குது, அவங்கள வந்து மறுவாழ்வு தானே பண்ணி கொடுக்குறாங்க, ரீடெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, மக்கள் போலாமே அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது. ரெண்டாவது, மாஸ்டர் பிளான் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் சர்வே முடியல அப்படிங்கிறது அரசாங்கமே சொல்லுது. சர்வே முடியல. அப்படி சர்வே வந்து அதாவது எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத, எவ்வளவு வீடுகள் இருக்குது, எவ்வளவு தொழில் நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணக்கு இன்னும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. முடியாத போது எந்த அடிப்படையில் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டது, எந்த அடிப்படையில் இவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்குது. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, இப்போ மகாராஷ்டிரா ரீஜனல் டவுன் பிளானிங் சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது தோழர். 1966 69 சரியா தெரியல, அந்த வருடம் சரியா தெரியல. அதுல என்ன குறிப்பிட்டிருக்குது அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து பொதுவாகவே நம்ம சொல்லுவோம்னா, நம்ம வந்து ஒரு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, ஒரு திட்டம் வருது அப்படின்னா மக்களோட கருத்து கணிப்பு கேட்கணும் அப்படின்னு. அந்த கருத்து கணிப்பு எதுவுமே கேட்காம எப்படி இதை வந்து அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு கேள்வி. இது வந்து என்னன்னா, எம்ஆர்டிபின்னு சொல்ற மகாராஷ்டிரா ரீஜனல் டவுன் பிளானிங் வந்து அந்த சட்டத்தை வந்து அரசாங்கமே மீறி இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதுல வந்து எலிஜிபிள், நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. 2001 முன்னாடி வரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள் தகுதி வாய்ந்த வீடுங்கிறாங்க. 2001 இருந்து 2011 வரைக்கும் கட்டப்பட்ட வீடுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் நம்ம வந்து கட்டுனா அவங்களுக்கு வந்து வீடு கிடைக்கும். 2011 இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற வீடு வந்து தகுதி இல்லாத வீடு. அவர்களுக்கு வந்து வெளியே ஒரு இடத்துல வந்து நாங்க வீடு கட்டி கொடுப்போம், 12 வருஷம் நான் வந்து நீங்க வாடகையில் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு வீடுகள் உறுதி செய்யப்படும், அதனால தாராவில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து வீடு கொடுக்குறோம் அப்படின்னு முதல்வர் பேசுறாங்க, எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சிகள் அதை தான் பதிவு பண்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த திட்டத்துல மாஸ்டர் பிளான் இப்போ அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சர்வே முடியல. அந்த சர்வேயை வந்து எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்கிறது எதுவுமே தெரியல. கும்பவராடான்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு இருக்குது. கொடுக்கக்கூடாது, அந்த சர்வே எடுக்க விட மாட்டாங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 10க்கு 10 ஒரு வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது, அவங்களுக்கு ஃபிளாட் கொடுக்கும்போது அதை மக்கள் வரவேற்பாங்க. இப்போ பெரிய ஒரு கமர்ஷியல் யூனிட் இருக்குது, ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது, 3-4 வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாட் கொடுத்தா அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? எத்தனை வீடு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் பார்க்கும்போது இங்க ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்கள் இருந்ததாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒன்றும் எக்ஸாக்டா தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் சொல்ற டேட்டா வச்சு தான் சொல்றோம். இன்னைக்கு அது அதிகமாக இருக்கலாம், மக்கள் தொகை அதிகமாக இருக்கலாம், வீடுகள் கூட அதிகமாக கட்டப்பட்டிருக்கலாம், தெரியல. ஆனா இவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்றாங்களா? அதாவது என்னன்னா 15,000 கமர்ஷியல் யூனிட், தொழில் செய்யற இடம், வீட்டுல தனியாக செய்யற இடம் வந்து 15,000 யூனிட்னு சொல்றாங்க. அது தவிர பாத்தீங்கன்னா ஒரு 60,000 வீடு வந்து எலிஜிபிள் அப்படின்னு இது வரைக்கும் சர்வே எடுத்துக்கிறோம். எலிஜிபிள் அப்படின்னு ஒரு டேட்டா இதுக்கு முன்னாடி பிரஸ்ல வந்ததை நாங்கள் அடிப்படையில் சொல்றோம். அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-75,000 படிப்போம். நம்ம 1 லட்சமே வச்சுக்கிடுமே, இவங்க சர்வே எல்லாம் முடிச்சு போகும்போது 1 லட்சமே வச்சுக்கிட்டாலுமே ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம். மீது 5 லட்சம் பேர் என்ன ஆக போறாங்க? ஆனா இங்க என்னன்னா, இங்க வந்து நீங்க பொதுவாகவே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தாராள ஒரு வீட்டுல 5 பேர் இல்ல, அதிகமா இருப்பாங்க. ஒரே குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு வீட்லயே 5 பேருக்கு மேலேயே இருப்பாங்கன்றீங்க? இல்ல தோழா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்னா இந்திய அடிப்படையில ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு 5 பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். ஆனா இங்க அப்படின்னா, இங்க ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா 2-3 தான் ஒரு பார்ட்டிஷன் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு வீடு, அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு பையன் வந்து மேல இருப்பாரு, ஒரு பையன் வந்து கீழே இருப்பாரு, இப்படிதான் அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஒரு வாடகை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இருக்கும். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2001 மேலே இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமான கட்டியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த தாரா ப்ராஜெக்ட் வரனால ரொம்ப கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க எவ்வளவு கணக்கு எடுக்கிறாங்க? 1 லட்சம், நான் சொல்றது வெறும் 60,000 வீடு மட்டும் தான் இதுல எலிஜிபிள் ஆயிருக்குது அப்படிங்கிற சர்வே சொல்றாங்க. 15,000ங்கிறது கமர்ஷியல் யூனிட் சொல்றாங்க. நான் அதிகபட்சம் 1 லட்சமே வரும்னு வச்சுக்கிறோம்.
கிட்டத்தட்ட நீ பாதி மக்கள் என்ன ஆக போறாங்கன்னு தெரியலையே. என்ன சொல்றேன்னா மும்பைக்குள்ள ஒரு பெரிய இப்ப நம்ம இப்படி ஒரு கொரோனா நேரத்துல மக்கள்லாம் எங்கெல்லாம் நடந்து போனாங்க, என்ன மாதிரி ஆனாங்க, அந்த மாதிரி மும்பைக்குள்ள இது இந்தியாவில், அதுவும் மகாராஷ்டிரால, அது மும்பையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வெளியே போகுது. எங்க போறாங்க, என்ன போறாங்கன்னு தெரியல. இத பத்தி சந்தேகம் இருக்கு. அதாவது இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்றது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரிதான் ரீடெவலப்மெண்ட் பண்றோம், இப்ப அண்டர் டெவலப்பிங்கா இருக்குது, அதுதான் டெவலப் பண்ண போறோம்னு சொல்றாங்க. டெவலப் பண்றதுக்கான தேவை இருக்கா இல்லையா, அது முதல் கேள்வி. இன்னொன்று, இந்த பகுதியை குறி வச்சு டெவலப் பண்றதுல உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன அஜெண்டா இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் முன்னேறணும், வாழ்வாதாரம் முன்னேறணும், தொழில் முன்னேறணும், இருக்கிற இடம் முன்னேறணும்னு சொல்றாங்க. அப்படி முன்னேறணும்ன்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதா, இல்ல அவங்க வேற அஜெண்டாவோட வராங்க தொடர்ந்து சொல்றீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கட்டாயம் இங்க வளர்ச்சி திட்டம் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். ரீடெவலப்மெண்ட் வேணும், நாங்க மறுக்கல, கட்டாயம் வேணுங்கிறோம். ஏன்னா எல்லாருமே இப்போ இங்க தாராவில இருக்கிற மக்கள் டெய்லி பப்ளிக் டாய்லெட்டுக்கு வெறும் கப்பை தூக்கிட்டு பக்கெட் தூக்கிட்டு போக முடியாது, அது கொடுமை. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா 1400 பேருக்கு ஒரு டாய்லெட் இருக்குது தாராவில. அப்ப நீங்க கிட்டத்தட்ட 1400 பேரு ஒரு டாய்லெட் யூஸ் பண்றாங்க, இவ்வளவு மக்கள். அதுவும் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் 10 ரூபாய் நம்ம கொடுத்துதான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். டாய்லெட் மற்றதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னா 10 ரூபா கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்க சொல்றோம்ல, நம்ம என்ன சொல்றோம், ஸ்வச் பாரத்ங்கிறோம், ரைட்டுங்களா? ஸ்வச் பாரத்னு சொல்றோம், ஆனா காமன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்றோம். எல்லா இடத்துல வீடுல எல்லா இடத்துலயும் நாங்க டாய்லெட் கட்டி சுத்தம் சுகாதாரமா இருக்குன்னு சொல்றோம், சரிங்களா? அரசாங்கம் அப்படித்தானே சொல்லுது. ஆனா தாராளமட்டியும் இல்லவே இல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு கழிப்பறைன்னு இன்னும் அங்க அமல் ஆகல, கிடையாது. ஓகே, நீங்க சொல்றீங்களா எல்லாருமே எல்லார் வீட்லயும் டாய்லெட் இருக்கணும், வெளியே இருக்க விடாங்க. எப்ப ஒரு மகாராஷ்டிரா மாதிரி ஒரு கேபிட்டல் சிட்டில டாய்லெட் வீட்டுக்குள்ள கிடையாது, நம்ம காமன் டாய்லெட் தான் யூஸ் பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் 1400 பேருக்கு ஒரு டாய்லெட். மக்கள் தொகை இங்க கூட்டிகிட்டு தான் இருக்குது. 1400 பேருக்கு ஒரு கழிப்பறை. இப்போ நீங்க இப்போ இதுல இந்த திட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அதானி 80%, அரசாங்கம் 20% மதிப்பீடு இருக்குது. இப்போ இதுல தாராவில 60% லேண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன், அவங்களுக்கு தான் இருக்குது 60% இடம். நீங்க அப்படி இருக்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போது 25% லேண்ட் காஸ்ட் என்ன இருக்குதோ அதுக்கு உண்டான மதிப்பை நீங்க அரசாங்கத்துக்கு கட்டணும். அரசாங்கம் இதை விட்டுருக்குது, வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர என்னன்னா, நீங்க இங்க கெட்டுறதுனால, இங்க நீங்க ஒரு பில்டிங் கெட்டுறதுனால உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், டிடிஆர் கிடைக்கும். அந்த டிடிஆரை நீங்க வெளியே யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல. அப்போ சில டிடிஆர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லம் டிடிஆர், அந்த ஸ்லம்ங்கிற வேர்டு எடுத்துட்டு வெறும் டிடிஆர் கொடுக்க போறாங்க. இந்த டிடிஆரை பாத்தீங்கன்னா நீங்க வேற இடத்துல பயன்படுத்திக்கலாம். நீங்க எங்க கட்டும் போது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் லேண்ட், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் யூஸ் பண்ணலாம். அப்போது இங்க மும்பைல தாராவி வச்சு மற்ற பகுதியில லேண்ட் ஏற போகுது. நீங்க இங்க கெட்டி கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 14 கோடி ஸ்கொயர் ஃபீட் அதானிக்கு இலவசமா கிடைக்குது. ஜாக்பாட் 14 கோடி ஸ்கொயர் ஃபீட். நீங்க தாராவில நீங்க தாராவில 10 லட்சத்துக்கு கீழே குடிசை பகுதியே கிடையாது. 10க்கு 10 1 BHK இங்க தாராவில ஒரு 1 ரூம் கிச்சன் சொல்லுவோம்னு வச்சுக்காங்க. 1 ரூம் கிச்சன் 240 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இல்ல 150 ஸ்கொயர் ஃபீட் உள்ள 1 ரூம் கிச்சன். அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 35 ல இருந்து 40 லட்சத்துக்கு மேல போகுது. தொடக்கமே 30 சொல்றீங்க. 180 சதுரடி. நீங்க தாராவில சென்னையில இருந்து குடிசை பகுதியை இது பண்ணி கண்ணகி நகருக்கு அனுப்புறாங்க, அங்க அனுப்புறாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்க. நாங்க நினைக்கிறோம் அங்க அது உண்மையிலேயே ஒரு கொடுமை தான். சென்னையில உள்ளது கொடுமை தான். ஆனா சதுரடி பாத்தீங்கன்னா நீங்க மும்பை கம்பேர் பண்ணும்போது சென்னையில அதிகமா கொடுக்குறாங்க. இல்ல சதுரடி இங்க கிட்டத்தட்ட 500 சதுரடி 600 சதுரடி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றக்குள்ள ரேட்டுக்குள்ளதான் வந்துடும். இல்ல தோழர், இங்க வந்துடும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெறுமனே 150 ல இருந்து 240 சதுரடி தான் 1 ரூம் கிச்சன் சொல்றாங்க. நீங்க அதோட பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 320 ல இருந்து 350 அந்த மாதிரிதான் இருக்கும் 1 BHK. இதோட வாடகை பாத்தீங்கன்னா இங்க குறைஞ்சபட்சம் 20,000 1 BHK வாடகை. 20,000 இருந்து ஸ்டார்டிங். 20,000 இருந்து ஸ்டார்டிங். 20,000 இருந்து ஸ்டார்டிங். ரேட்டு பாத்தீங்கன்னா 85 லட்சத்துக்கு மேல போகுது.
எப்பா 85 லட்சம் தொடங்குது அப்படிங்கிறேன். நீங்க ஒன் ரூம் கிச்சன் ஓகே. சொல்றோம்ல, இதோட விலை மதிப்பு பாத்தீங்கன்னா 35-40 லட்சத்துக்கு மேல போகுது. அதோட வாடகை எதனால சொல்லுங்க அந்த இடத்துல அவ்வளவு விலையா இருக்கு, அவ்வளவு காஸ்டா இருக்கு, எதனால அப்படி இருக்கு? எதனால இப்போ தாராவிங்கிறது பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மும்பை, பக்கத்துல பிகேசி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்க தாராவில 24 மணி நேரத்துல நீங்க எந்த இடத்துக்கும் போயிட்டு வர முடியும். ஏர்போர்ட் உங்களுக்கு பக்கம், எல்லாமே பக்கம். தாராவை சுத்தி 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்க தாராவில ஓகே, அதான் நான் கேட்க வந்தேன். அப்போ வந்து இந்த இந்த அதான் சொல்ல, இவ்வளவு நல்ல நன்மை, நல்ல விஷயங்கள், முக்கியமான மெயின் இடமா இருக்கு அப்படிங்கறத டெவலப்மெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் தேவைன்னு தான் விரும்புறீங்க. அப்ப அதானி பண்ணிட்டு போட்டுமே அதானி விட்டுருங்க, என்ன பிரச்சனை அதானியால உங்களுக்கு? நாங்க டெவலப்மெண்ட் எதிர்க்கல. டெவலப்மெண்ட்ல கொண்டு வர்ற நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய ஐயங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் குஜராத்ல இதே அதானி குருகிராம்னு ஒரு பகுதி இருக்குது. குருகிராம்னு ஒரு பகுதி, ஒரு 300 ஏக்கர்ல உள்ள ஒரு பகுதியை வந்து ரீடெவலப் பண்ணியிருக்காரு. ஒரு எம்டியா வேக்கண்டா கலந்த ஒரு லேண்டை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. 2008 தொடங்குறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சரிங்களா? அதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் 1 கொடுத்துருக்குறாங்க, மற்றது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 300 ஏக்கர் அது, இது 300 அதுவும் இதை மாதிரி தான் சொல்றாங்க. 300 ஏக்கர் இல்ல, 500 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் வச்சுக்காங்க, தாராவி மாதிரி வச்சுக்காங்க. 500 ஏக்கர் 600 ஏக்கர். இங்க வந்து எப்படின்னா, இங்க தாராவில 600 ஏக்கர்ல 300 ஏக்கர் மட்டும் தான் டெவலப் பண்ண போறாங்க. இது 300 ஏக்கர் டெவலப் பண்ண போறல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 50% நாங்க டெவலப் பண்றோம். அப்போ நீங்க தாராவி குருகிராம் போன்ற பகுதி வந்து உண்மையிலேயே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம உண்மையிலே பாராட்டணும். குருகிராம் பகுதியில் உள்ள ப்ராஜெக்ட் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்னும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அதுல என்ன சந்தேகம், எதை எதிர்க்கிறீங்க நீங்க கான்செப்டா மெயினா எதிர்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க கான்செப்டா மெயினா எதிர்க்குது என்னன்னா, இங்க நீங்க எந்த அடிப்படையில தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஒரு நிர்ணயிக்கிறீங்க. இந்த தகுதி இல்லாதவர்களை எங்க அனுப்ப போறீங்க? தகுதி வாய்ந்தவர்களை இப்ப நீங்க அந்த இடத்துல வீடு கட்டும் போது நீங்க வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த மாதிரி கட்ட போறது கிடையாது. டோட்டலா காலி பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? மக்களை வந்து இப்போ நீங்க தாராவில இருந்து ஒரு நீங்க காலி பண்ண மாட்டேங்க, நான் இங்கே தான் தாராவில் தான் உட்கார வைக்கன்னு சொன்னா, நீங்க எதுக்கு வந்து தியனூர்னு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து எப்படின்னா, மும்பையில் இருக்கிற அனைத்து குப்பை கிடங்கும் வந்து தியனூர் ஒரு பகுதியில தான் வந்து குப்பை கொட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 50 ஏக்கரோ எவ்வளோ, 50 ஏக்கரோ 50 ஏக்கர் கிட்ட 50 ஏக்கரோ 100 ஏக்கரோ வந்து நாங்க வந்து டெவலப் பண்ணி, அதாவது என்னன்னா சரி செஞ்சுட்டு அந்த இடத்துல நான் வந்து குடியமர்த்த போறேங்கிறாங்க. ஆனா நிறைய ஆக்டிவிஸ்ட், என்வரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பகுதியில இப்போதைக்கு பக்கத்துல அதை சுத்தி இருக்கிற பகுதியில வாழ்ற மக்களோட ஆயுள் காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 வயது தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பகுதியில போயிட்டு தாராவி மக்களுக்கு நீங்க தூக்கி போட போறீங்க. அங்க இருக்கிற மக்களே, சுத்தி இருக்கிற மக்களே வாழ தகுதி இல்லாத இடம்ங்கிறது ரொம்ப மோசமான சூழலா இருந்திருக்குது. அப்போ இருக்குதாங்க. ஓகே, சரிங்களா? இன்னொன்னு, அந்த இடத்துல நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்த நீங்க சரி செய்யறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடம் கிட்ட ஆகும். ஒரு பெரிய மலை மாதிரி, ஒரு 30 அடி மேல உள்ள ஒரு குப்பை மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒரு 5-7 மாடி இருக்கிற குப்பைகள் உள்ள இடத்த நீங்க சரி செய்யணும். இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு இது எடுக்கும். நீங்க அந்த இடத்த வாங்கி வச்சிருக்கீங்க. முள்ளுங்கிற சொல்ற பக்கத்துல பாத்தீங்கன்னா உப்பு, சால்ட் லேண்ட்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்த வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த இடத்த வாங்கி வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்ப இங்க உள்ள மக்கள், இப்போ நீங்க வந்து புரியுது. இப்ப நீங்க வந்து சில கேள்விகளை சொல்றீங்க, சில ஐயப்பாடுகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த ஐயப்பாடுகளை நீங்க வந்து தெரிவிச்சீங்க அப்படின்னா அது அரசு செவிமடுக்கலையா, அல்லது அரசு சொல்லி அதானி செவிமடுக்கலையா, என்ன பிரச்சனை இருக்குது? சொன்னீங்கன்னா செய்ய போறாங்க, அதெல்லாம் செய்யலையா அவங்க? தாராவில பொறுத்த வரைக்கும் தாராவி பச்சான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இதோட சேர்ந்து காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, அப்புறம் வந்து என்சிபி, ஆம் ஆத்மி, இது போன்ற கட்சிகள் இது எதிர்க்கிறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது பிஜேபி, அப்புறம் வந்து சிவசேனால இருந்து வெளியே போன ஏக்நாத் சிண்டே இந்த சிவசேனா, அப்புறம் என்சிபில இருந்து வெளியே போன நம்ம அஜித் பவார், இவங்களை தவிர மற்ற அனைவரும் எதிர்க்கிறாங்க. பிஜேபி ஆதரிக்கிறாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுல நம்ம என்ன கேக்குறோம்னா, சரி நீங்க வந்து இங்க இருந்து வெளி இடத்துல நீங்க வந்து அங்க எங்களை குடியமர்த்துங்க,
இல்லைன்னா இதே இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கிட்டோம். நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து நீங்க 7 ஆண்டுல கொடுக்க போறதா சொல்றீங்க. நான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொன்னேன்னா, குருகிராம்ங்கிறத அந்த குஜராத்தில் உள்ள ப்ராஜெக்ட் சொன்னேன். ஓப்பன் வேக்கண்ட் லேண்ட், சரிங்களா? அங்கே குடியமரத்தில் இது பண்ணல, ஓப்பன் வேக்கண்ட்ல கெட்ட இதே வந்து பார்த்தீங்கன்னா அது அதுவும் இதே மாதிரி ஒரு 500 ஏக்கர் உள்ள லேண்டு. அது இன்னைக்கு ப்ராஜெக்ட் முடியல, இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைவேட் லேண்டு தான், சேல் ப்ராஜெக்ட் தான் அது, சரிங்களா? அது இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அதானி தான் பண்றாங்க, அந்த ப்ராஜெக்ட் அதான் தான் பண்றாங்க. இன்னைக்கு அதானிக்கு வந்து சொந்தமாக சிமெண்ட் இருக்கு, சிமெண்ட் கம்பெனி இருக்குது, சொந்தமாக ஆர்எம்சி பிளான்ட் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட அவங்களோட நிறைய டைப் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் எஃபிஷியன்ட் இருக்குது, பண்ண முடியும். ஆனா அங்கேயே லேட் பண்ணும்போது இங்க எவ்வளவு, இங்க ஆல்வேஸ் குடியமர்ந்து பண்ணணும். அப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து 7 ஆண்டுல 10 ஆண்டு கூட ஆகலாம், மேல கூட ஆகலாம். இன்னும் அதானி வந்து அதை ஒத்துக்கிட்டல, நாங்க 7 ஆண்டுல முடிச்சு கொடுப்போம்ங்கிறத சொல்லல. எந்த ப்ராஜெக்ட்டுமே எந்த பில்டருமே சொன்ன டேட்ல கொடுத்தது கிடையாது. இங்க தாராவில ஒரு பில்டிங் கட்டி பண்றது கூட பாத்தீங்கன்னா சொன்ன இடத்துல சொன்ன இதுல பண்ணது கிடையாது. ரேரா இதுல அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, சரி இப்ப உங்க தாராவில இருந்து வேற ஒரு பகுதியில வந்து மக்களை வந்து இங்க குடியமர்த்துறாங்க. அந்த இடம் எங்களுக்கு பழகி போயிரும்ல, நான் மறுபடியும் வர்றதுக்கு எப்படி இதாகும்? என் பசங்க இங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, நான் வேலை போகிறதுக்கு பழகிடுவோம், அங்க இருக்கிறதுக்கு பழகிடுவோம். திடீர்னு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு டக்குன்னு வர முடியாதுல்ல, அந்த இடம் பழகி போயிரும்ல எங்களுக்கு. இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளவு மக்கள் அங்க வெளியே போகும்போது எங்களோட வேலை வாய்ப்பு வந்து இடம் மாறுறதுனால வேலை வாய்ப்பு பறி போகும்ல. பறி போறது சொல்றேன். ஓகே, இதுல வெளியேற போகக்கூடியவங்க எல்லாம் நீங்க கருதுறீங்கல்ல, வல்னரபிள் செக்ஷனா கருதுறீங்கல்ல, அந்த வல்னரபிள் செக்ஷன்லாம் தமிழர்களா அல்லது மும்பை மராட்டியர்கள் தானா? அந்த செக்ஷன் வந்து இவ்வளவு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து விளிம்பு நிலை மக்களா எப்படி இருக்கிறாங்க? அவங்க தாராய் மக்களை சொல்றீங்களா? தாராய் மக்கள்ங்கிறது மராட்டியர்கள் இருக்கிறாங்க, கோலியர்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு 10 lakhs பீப்புள் வந்து வெளியேற போறாங்க தோழர், அவங்கள வெளியேற்றுற மாதிரி சூழல் இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த 10 lakhs பீப்புளோட பேக்ரவுண்ட் என்ன நான் கேட்கிறேன். தமிழர்கள் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் உண்டு, கன்னடர்கள் உண்டு, மராட்டியர்கள் உண்டு. மராட்டியர்களே பாத்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம தாராவியோட சொந்தம் யாருக்கு அப்படின்னு சொன்னா கோலியர்கள் சொல்லுவாங்க. கோலியர்கள் அப்படிங்கன்னா நம்ம மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்புறம் அது குஜராத்தில் வந்த பானை செய்யறவங்க, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மீனவர்கள் தான் இதுக்கு கடுமையா எதிர்க்கிறாங்க, மீனவர்கள் இது கடுமையா எதிர்க்கிறாங்க. தமிழர்கள் மத்தியில இதுக்கு பெருமையான பார்த்தோம்னா எதிர்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. மத்தியில எல்லாருக்கும் மத்தியில வந்து எதிர்ப்புகள் குறைவா தான் இருக்குது. எல்லாருமே என்னன்னா டெவலப்மெண்ட் வேணுங்கிறாங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற சிக்கலை புரிஞ்சுக்கல. ஏன்னா நீங்க இப்போ வந்து ஒரு இடத்துல ரீடெவலப்மெண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது வாடகை போட்டு கொடுக்க போறீங்களா? இப்போ ஒருவேளை எனக்கு அங்க இருக்க வேண்டாம், நான் வந்து தாராய் பக்கத்துல சுத்தி இருக்கிற மட்டுங்கா சைன் இந்த பகுதியில் நான் வந்து இருக்குன்னு விருப்பப்படுறேன், இல்லை செம்பூருக்கு நான் போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க ப்ராஜெக்ட் வந்து 7 வருடம் நீங்க வந்து ஆகும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சொல்லுது. 7 வருடத்துல கட்டி கொடுத்துருவாங்க, 2032 கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. 5 வருடத்துல உண்டான வாடகைகள் கொடுப்பாங்களா? ஒரு பிளாட்டுக்கு வாடகை வந்து பாத்தீங்கன்னா 20,000 ஆகுதுன்னா இவ்வளவு மக்கள்கள் போகும்போது வந்து ரேட்டு பயங்கரமா ஏறுமே, 25,000-30,000 கூட ஆகுது. அப்ப அந்த வாடகைகள் எப்படி கொடுப்பீங்க நீங்க? டெபாசிட் யாரு கொடுப்பா? மும்பை இப்ப தாராவில 10 லட்சம் டெபாசிட் கொடுத்தா வாடகை கிடையாது, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. 10 லட்சம் டெபாசிட் கொடுத்து வாடகை இல்லாம இருப்பாங்க. அதான் அந்த லீஸுக்கு இருக்கிறது தோழர், இங்க கூட இருக்கு லீஸுக்கு இருக்கிறது சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி லீஸுக்கு எடுக்கிற மாதிரி வீட. இப்ப அந்த மாதிரி செலவுங்க வந்து போய் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம வாடகை கொடுத்து இருக்கிறோம் அப்படின்னா 11 மாதம் தான் வாடகை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடு மாற வேண்டியிருக்கும், நம்ம எத்தனை முறை மாற வேண்டியிருக்கும். ஆமா, அந்த சிக்கல்கள் ஒண்ணு இருக்குது. வேலைகள் வந்து இங்க பக்கத்துல வந்து ஒரு தாரா சுத்தி வந்து 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால எல்லாரும் ட்ரெயின்ல ஈஸியா போக முடியுது, வேலை பெற்றோம். மும்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்ல வந்து ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக வேலைக்கு போயிட்டு வர முடியும் நம்மளால. இங்க இருக்கிற நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது, அந்த தொழில் நிறுவனத்தை எங்க வைக்க போறீங்க? சரி, நீங்க வீட்டுல உள்ளவங்கள தேனூர் போன்ற பகுதியில, முள்ளுன் போன்ற பகுதியில் வச்சிருக்கீங்க, இங்க தொழில் நடக்கிறத எங்க போய் வைக்க போறீங்க? 15,000 யூனிட் இருக்குது, $1 பில்லியன் வந்து எக்கனாமிக் கொடுக்குது, இது எங்க போகுது? ஓகே, நிறைய ஒரு கேள்வி சொல்லுங்க. நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த சங்கடங்கள் இருக்கு, இதை வந்து தெரியவும் படுத்தியாச்சு, இருந்த கட்சிகள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதையெல்லாம் தாண்டி அதானி கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுப்பதன் மூலமாக அதானி அடைய போகக்கூடிய நன்மை என்ன? அதானில பெரிய லாபம் இருக்குது சார்,
அதனாலதான் அதை பண்றாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கான வேலிட் ரீசன் என்ன நான் கேட்கிறேன். தோழர் சொல்றோம்ல, டிடிஆர் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கல. அதோட 14 கோடி சதுர அடி அவங்களுக்கு வந்து ஜாக்பாட்டா கிடைக்குது. அதான் இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அவருக்கு. ஒண்ணு, தாராவிக்கு வெளியே மும்பைக்குள்ள, அதாவது இப்ப நீங்க வந்து தாராவில இப்ப நான் சொல்றேன் ஒரு சதுரடி பாத்தீங்கன்னா, சதுரடி லேண்ட் வந்து ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்க மலபார் ஹில் அந்த மாதிரி போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அது பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கூட போகும் ரேட் மதிப்பு. 1 லட்சம் மதிப்பு, 50,000 மதிப்பு இருக்கும், 70,000 மதிப்பு இருக்குது, 80,000 மதிப்பு இருக்கு. தாராவியோட மதிப்பு பாத்தீங்கன்னா குறைவெல்லாம் கிடையாது. தாராவில உள்ள என்ன ரேட் போதோ இதே ரேட்டு தான் நவி மும்பைல போகுது. எங்கேயோ சொல்றீங்களேங்க, நாங்களாம் வந்து எதுவும் வாங்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது போல் இருக்கு. நீங்க அதாவது இங்க ஒரு 1 BHK பாத்தீங்கன்னா 1 கோடி. அதாவது என்ன நான் சொல்றது பழைய வீடுக்கு சொல்றேன். நீங்க கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட மதிப்பு என்னவா போகுது? 5 வருஷம் 7 வருஷம் கட்டி. இன்னைக்கு தாராவில இருக்க 1 BHK மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா 2,000 3,000 கொடுக்கணும் நம்ம மந்த்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ங்கிறது. இப்போ 1 ரூம் கிச்சன் அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளது, G+7 உள்ள அந்த மாதிரி மாடிகள் உள்ள வீடு பாத்தீங்கன்னா, வீடு இல்லை அந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 500 இருந்து 1000 இருந்து 1,500 இருக்கும். நீங்க 7 வருடம் கழிச்சு இங்க வரும்போது, தாராக்கு வரும்போது இங்க மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது? கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆயிரும்ல. 10,000 ஆயிட்டுன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து இங்க வந்து சின்ன சின்ன தொழில் செய்யற மக்கள் 10,000 கொடுத்து வாடகை மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாராவில இருக்கிற வீடை வித்துட்டு நவி மும்பைக்கு, மீரா ரோடு இந்த மாதிரி பல பகுதிக்கு போயிருக்கிறாங்க கொடுத்துட்டு. வேண்டாப்பா, நிறைய சிக்கல் இருக்குது. 2வது 10 வருஷம் கழிச்சு நாங்க வருவோம் அப்படிங்கும்போது இங்க பாதி பேருக்கு என்ன ஆகும்னு தெரியாத இவ்வளவு சிக்கல் இருக்குது. இது சீக்கிரமா கொடுப்பாங்களா? இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். 2வது நீங்க நான் சொன்னோம்ல MRTB அப்படின்னு சொல்ற ஒரு ஆக்ட் சொன்னேன். அந்த ஆக்டே வந்து அதானிக்காண்டி வளைச்சிருக்காங்கல்ல, அவருக்காண்டி ஒரு அதானி ஒரு நபருக்காண்டி நீங்க அதைத்தான் நம்ம மேல பார்க்கணும். அரசாங்கம் எப்படி இது பண்ணுது? ஒரு சர்வாதிகார ரீதியா தானே பண்றாங்க. அதான் ஒரு தனி நபருக்காக, ஒரு தனி நபருடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சட்டத்தையே வளைச்சிருக்கிறாங்க பாஜக. கருத்து கணிப்பு கேட்கணும். மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்காம எப்படி அப்ரூவல் பண்றாங்க? இன்னும் சர்வே முடியல. கவர்மெண்ட் தான் சொல்லுது நாங்க சர்வே முடியல, நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணீங்க? எத்தனை வீடு கொண்டு வர போறோம்? எல்லாமே வந்து முன்னாடி முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த அடிப்படையில் முடிவு பண்றீங்க? அப்படிங்க பழைய அடிப்படையில் அப்படின்னு சொன்னா எந்த அடிப்படையில்? சர்வே ஒன்றும் முடியலையே. இப்ப என்னோட வீடு, என்னோட கடைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் சர்வே முடிச்சாங்க. இன்னும் பல பகுதிக்கு முடியவே இல்லை. டெவலப்மெண்ட் வேணும் எங்களுக்கு. ஆனா இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை தொலைக்கிற மாதிரியோ இல்ல நம்ம வந்து ஒரு தொடச்சி எறிகிற மாதிரியோ இல்லாம வேணும் அப்படிங்கிறோம். அது வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்குது. சென்னை போன்ற பகுதி, அதாவது என்னன்னா நம்ம வந்து இப்போ பிஜேபி ப்ராஜெக்ட் வந்து பிஜேபி கொண்டு வருது, அதானி கொண்டு வர ப்ராஜெக்ட் வந்து காங்கிரஸ், அதாவது பிஜேபிக்கு எதிராக கட்சிகளை வந்து எதிர்க்குது அப்படின்னு நம்ம சொல்றோம், பதிவு பண்றோம். ஆனா சென்னை போன்ற குடிசை பகுதி இருக்குது. நாங்க அதிக இருந்து பாக்குறோம், ஒரு தமிழரா நாங்க பாக்குறோம். அனாகபுத்தூர் இருக்குது. நம்ம நிறைய பகுதிகள் தொடர்ச்சியாக அதையும் மக்களை வந்து வெளியேற்றதையும் நாங்க வந்து இதோட சேர்ந்து அதை கண்டிக்கிறோம். இந்த இதுல நாங்க அதையும் பதிவு பண்றோம். ஆனா தமிழர்லாம் எங்களுக்கு முக்கியமான கருத்து கண்டிக்கிறோம். நாங்க இங்க இருந்து நான் ஆர்டிஐ போட்டேன், நான் பர்சனலா ஆர்டிஐ போட்டேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தேன். நீங்க எப்படி, அதாவது என்னன்னா நீங்க நான் இந்த பேட்டி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி எதிர்ப்புனால இந்த பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தமிழ்நாட்டில் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு கட்சி தான் ஆட்சி நடக்குது. அந்த கட்சி கூட பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியில கூட அங்க உள்ள மக்கள்கள் விரட்டடிக்கப்படுறாங்க. நாங்க அதையும் எதிர்க்கிறோம், பதிவு பண்றோம். நான் எங்களும் பிரச்சனை மட்டும் பார்க்கல, நாங்க அந்த பிரச்சனையை பார்க்கிறோம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப டீடைல்டா வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலுமே நாங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் சென்னை அனகாபுத்தூரையும் பார்க்கிறோம். இன்னொரு இது நாங்க பதிவு செய்ய விரும்புறோம். நாங்க எப்படி அனகாபுத்தூரை நாங்க வந்து எதிர்க்கிறோமோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இங்க நடிகரோ, இயக்குனரோ, அரசியல்வாதிகளோ, கட்சிக்காரங்களோ, தலைவர்களோ யார் வந்தாலும் நாங்க வந்து அவங்களை நடத்தி கூட்டம் நடத்துறோம். நீங்க இன்னைக்கு எந்த கட்சிகள் தொடக்கப்பட்டாலும், எந்த அமைப்புகள் இது பண்ணாலும், எந்த நடிகர்கள் இது பண்ணாலும் இங்க வந்து ஒரு மும்பை தமிழர்கள் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா
மும்பை தமிழர்கள் இப்படி ஒரு இன்னலுக்கு வரும்போது இதுவரைக்கும் மும்பை தமிழர்களுக்காண்டி குரல்கள் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்தது இல்லை. நாங்கள் ஈழத்தமிழருக்கும் போராடி இருக்கிறோம், காவிரி பிரச்சனைக்கு போராடுறோம், எல்லாத்துக்குமே போராடுறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வெள்ளங்கள் அந்த மாதிரி எது வந்தாலும் இங்கே இருந்துட்டு ஒரு பெரும் கரத்தை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம், கை கொடுத்துருக்குறோம். ஆனால் தாராவியில் கொரோனா வரும்போதும் எங்களுக்கு எந்த கையும் யாரும் கொடுக்கல. இப்போ தாராவி போன்ற பகுதி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளா இருக்குது. இதுக்கும் எந்த கட்சிகளோ யாரும் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களே தமிழ்நாட்டில் இது போன்ற அனாபுதூர் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து கட்டாயம் அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் வெறுமனையாக வந்து இந்த இது மட்டும் எங்கள், ஏன்னா நாங்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து எங்களுக்கு ஒரு பற்று இருக்குது. அதே மாதிரி எங்கள் மேலேயும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பற்று இருக்கணும். அவர்கள் எங்களுக்காண்டி குரல்கள் எழுப்பணும். நாங்கள் வந்து புலம்பெயர்ந்தலாக தான் எங்கள் அடையாளமாக காட்டுறோம். நாங்கள் தமிழராக இருந்தாலும் இங்கே புலம்பெயர்ந்தவங்களாக தான் நாங்கள் அடையாளமாக இங்கே இருக்கிறோம். இப்போ தாராவிங்கிறது வெறும் தமிழர்கள் மட்டும் கிடையாது. தெலுங்குகள் இருக்கிறாங்க, கன்னடர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் மலையாளிகள் இருக்கிறாங்க, யூபி இருக்கிறாங்க, பீகார் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, குஜராத் இருக்கிறாங்க, எண்ணற்ற மக்கள்கள் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு குட்டி ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஆழமாக, எளிமையா உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்கிறீங்க. அதே சமயம் தமிழ்நாடு தமிழர்களும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுல ஒரு பகுதியா நீங்க எங்களோட ஊடகத்தை கூட எடுத்துக்கலாம். உங்க ஊடகத்தின் சார்பாக இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது வெளியில எக்ஸ்போஸ் செய்யப்படணும், வெளியில கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதுக்காக உங்களது பேட்டி எடுத்திருந்தோம். பல விதமான கருத்துக்களும் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியும்படி எடுத்துருக்கீங்க. தொடர்ந்து மிக்கிறேன். நன்றி. நன்றி. உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.